சீரரால் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேனும் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெங்களூர் ஸ்ரீ ராமானுஜ மடத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர் அவர்களே, உறுப்பினர்களே, இந்த அரிய நிகழ்ச்சியை அமைத்து வழங்கிய அன்பர்களே, ஸ்ரீ வைஷ்ணவ மகனீயர்களே, இங்கு அமர்ந்திருக்கிற ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு மேலக்கோட்டையிலே ஸ்ரீவைகுண்டவாசி ஸ்ரீ ஸ்ரீ எத்திராஜ்ஜீயர் சுவாமிகள் அடியேன் உரையாற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து வந்தார். அப்பொழுது இந்த மடத்தினுடைய உயர்ந்த நோக்கங்கள் என்ன, ராமானுஜருடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமானது இங்கே நிரம்பெறுகிறது என்றெல்லாம் ஜீயர் சுவாமிகள் திருவாய்மலன் கருதினார்கள். அந்த இனிய நினைவோடு காலம் கழிந்து கொண்டிருந்த போது சில நாட்களுக்கு முன்பு அன்பர் அமர்நாத் என் இல்லத்துக்கு வந்து, இப்படி பெங்களூரிலே மேலக்கோட்டை இயக்கத்தின் சார்பிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது, நீங்கள் வந்து உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நமது எம்எல்ஏ ஐயா அவர்களும் மிக விரும்புகிறார்கள் என்று சொல்லும்போது, முடிந்து போனதாக நினைத்த ஒரு சிறுகதை தொடர்கதையாகிவிட்டது என்று மகிழ்ந்து இதை ஒத்துக்கொண்டேன். சென்ற முறை பேசும்போது பாணன் பாடிய பத்து என்று திருப்பாணாழ்வார் பெருமையை பேசினேன். இந்த முறை தலைப்பு அவர்களே தேர்ந்தெடுத்து ராமானுஜர் பெருமை என்று கொடுத்திருக்கிறார்கள். ராமானுஜர் பெருமையை பேசுவதற்கு ஆதார நூலாக எது இருக்கலாம் என்று நாம் தேர்ந்தெடுப்பதானால், திருவரங்கத்த முதனார் அருளை செய்த ராமானுஜ நூற்றந்தாதியை விட சிறந்த ஒரு நூல் இருக்க முடியாது என்பதாக முடிவு செய்து, ராமானுஜ நூற்றந்தாதியிலே நான் ரசித்த சில பாடல்களை விளக்கலாம் என்று ஒரு 10 பாடல்களை பொறுக்கினேன். எனக்கு முதலில் குறிக்கப்பட்டிருந்த நேரம் 11 மணி. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு ததி ஆராதனைன்னு சொன்னாங்க. இப்போ ததி ஆராதனை ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன உட்கார வச்சுருக்காங்க. அப்போது மக்கள் நினைவு எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. அதனாலே உங்களிடம் நல்ல பெயர் நான் வாங்க வேண்டுமானால் சுருங்க பேச வேண்டும். சீக்கிரம் முடித்தேன் என்றால் கைதட்டு நிறைய கிடைக்கும். அந்த ஒரு மனப்பான்மை அடிப்படையிலே 10 பாடல்களையும் விளக்க நேரம் போதாமையினாலே சில பாடல்கள், சில புகழ்பெற்ற பாசுரங்கள் மட்டுமே எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியாத பாட்டுன்னு நான் சொல்ல வரல. இதில் ரசிக்கத்தக்க பகுதிகள், நுட்பமாய் அமைந்திருக்கிற பகுதிகள். இதை சாதித்தருளின் திருவரங்கத்த முதனார் எம்பெருமானாருடைய சமகாலத்தவர். ராமானுஜருடைய பெருமையை நேரடியாக பார்த்து உணர்ந்தவர். என்ன அடிப்படையிலே ஒவ்வொரு பாசுரத்தினுடைய வரியும் எழுதினார் என்பதை பின்னால் வந்த வியாக்கியான கர்த்தாக்கள் விவரித்து எழுதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இதனுடைய புகழ்பெற்ற முதல் பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பூமன்னு மாது பொருந்திய மார்பன், புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணார விருந்தம், நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே.
இதில் ஒவ்வொரு பாட்டும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு உரிய விளக்கம் உடையது. இதில் பீஜமாக முக்கியமான கருத்தை தெரிவிப்பதாக ஒரு 2 சொற்றொடர்களை சொல்லலாம். பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். ராமானுஜருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்படுகிறது. பாமன்னு மாறன். 12 ஆழ்வார்களிலே தலையாழ்வார் என்று பெயர் பெற்றவர் நம்மாழ்வார். மாறன் அவங்க அப்பா அம்மா வச்சு பெயர். ஆழ்வார்களிலே பல்விதமான வருணத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 4ஆம் வருணத்தைச் சேர்ந்த நம்மாழ்வாரை தலையாழ்வார் என்று பெரியவர்கள் சாதித்தார்கள். காரணம், சாமவேத சாரத்தை அவர் திருவாய்மொழியாக கொடுத்திருக்கிறார். அவர் தலை என்றால் மற்ற ஆழ்வார்கள் அங்கங்கள். அப்போ அங்கேயே வைஷ்ணவத்தினுடைய சாரம் என்ன என்றால், வருண பேதம் ஜாதி பேதம் இவற்றை விட ஞான சாரம்தான் முக்கியம் அப்படிங்கிறது அங்கேயே ஸ்தாபகமாகுது. அந்த 4ஆம் வருணத்தைச் சேர்ந்த நம்மாழ்வாரை முதல் வருணத்தைச் சேர்ந்த அந்தணராகிய ராமானுஜர் அடிபணிந்து உய்ந்தார் என்று அங்கே பார்க்குறோம். ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது ஜாதியை கடந்தது, வருண பேதங்களை கடந்தது, ஞானம் எங்கிருந்தாலும் தலை சாய்க்கக்கூடிய பண்புள்ளது அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக முதல் பாசுரத்திலே மாறன் அடிபணிந்து உய்ந்தவன், நம்மாழ்வார் திருவடிகளை வழிபட்டதனாலே மேன்மை அடைந்தவன் என்று ராமானுஜருக்கு ஒரு புகழ் மாலை சாற்றுகிறார். ராமானுஜர் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்த சேஷாம்சம், ஆதிசேஷ அவதாரம் என்று சொல்லுவார். அவரை நம்மாழ்வார் திருவடிகளை வழிபட்டு உயர்ந்தவர் என்று முதல் பாசுரத்திலே வைத்து, ஸ்ரீ வைஷ்ணவம் வரப்போகிற கலியுகத்திலே எல்லா வருணத்தாருக்கும் ஏற்றது, ஞானம் எங்கெல்லாம் நடையாடுகிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவம் உண்டு அப்படிங்கிற கொள்கையை அங்கே முதல் பாட்டில் வைக்கிறேன். அடுத்து இந்த பாசுரத்தினுடைய முக்கியமான அடுத்த சொற்றொடர், நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள். இது மொத்தம் எத்தனை பாட்டு? ராமானுஜ நூற்றந்தாதி 108 பாட்டு. இந்த 108 பாட்டுலையும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அது என்ன? ராமானுஜனுடைய பேர். ராமானுஜருடைய பேரை தினம் 108 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பழக்கம் உண்டு. எதை சொன்னாலும் அதுக்கு சுருக்கம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது டெக்ஸ்ட் புக்கை படிக்காமல் நோட்ஸ் வாங்கி படித்து பாஸ் பண்ண ஆளுங்க நாமெல்லாம். டெக்ஸ்ட் புக்கையே திறந்து பார்க்காம நோட்ஸை வாங்கி படிச்சுவிட்டு ஏதோ பாஸ் மார்க் வந்தால் சரிதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் சில பேர் நல்லா படிக்கிறவன்ட்டு, டே இந்த சப்ஜெக்ட் நான் படிக்கலை, சுருக்கமாக சொல்லுது, என்ன எதை பற்றி சொல்லுதுன்னு. ஏன்னா ஒருவேளை வந்தால் என்ன பண்ணுறது? இப்படி சாராம்சத்தையே கேட்டு தெரிந்து 100 தடவை சொல்ல முடியலன்னா எத்தனை தடவை சொல்லலாம் சாமி? ஒரு 54 தடவை. 100 மணி மாலை இருக்குது ஜெப மாலை, 54 ஜெபமணி மாலை இருக்குது. 54 சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது சாமி? 16 தடவையாவது சொல்லுங்க. 16 சொல்ல முடியாட்டி 3 தடவை சொல்லு. இப்படி ராமானுஜர் பேரை 108 ஆரம்பித்து 3 தடவையில் முடிச்சிருவோம். அதுக்காக திருவரங்கத்தை முதனார் என்ன பண்ணார்? 108 தடவையும் சொல்கிறதுக்கு 108 பாட்டு எழுதி 108 பாட்டையும் அவர் பேரை வச்சு அவன் பேரை 108 தடவை சொல்கிறதுக்கு இது ஒரு வழி, ஒரு கட்டாய வழி என்று ஏற்படுத்தினார். பின்னால் வந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆச்சாரிய பரம்பரையிலே நடுநாயகமாய் நவரத்னமாய் விளங்கக்கூடியவர் உடையவர் ராமானுஜர் தான். ராமானுஜருக்கு முன்னால் வந்தவர்களே ராமானுஜர் வணங்கினதுனாலே அவர்கள் மோட்சம் போனார்களாம்.
ராமானுஜருக்கு பின்னால் வந்தவர்கள் ராமானுஜரை வணங்கினதுனால மோட்சத்துக்கு போனான். அப்படியாக இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே அவர் நடுநாயகமாக விளங்குகிறார். ஆதலாலே அவர் பெருமையை பற்றி சொல்லும்போது அஷ்டாட்சரம் என்ற 8 எழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரம் உங்களை காப்பாற்றலாம், காப்பாற்றாமலும் போகலாம். ஆனால் 4 எழுத்து மந்திரம் ஒன்று இருக்கு, ரா மா நு ஜா, அது நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். அஷ்டாட்சரம் சொல்ல முடியாதவர்கள் ராமானுஜன் பெயரை சொல்லுங்க என்று பின்னாலே ஆச்சாரியர்கள் சாதித்திருக்கிறார்கள். அதனாலே இந்த ராமானுஜருடைய பெயரை 108 முறை வைத்து சொல்லியிருக்கிறதுனாலே இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு பிரபன்ன காயத்ரி என்று ஒரு பெயர். காயத்ரினா என்ன? உயர்ந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே ஒரு மந்திரத்தை உபதேசிப்பார்கள். காயந்தம் திராயத்தை காயத்ரி, அந்த மந்திரம் வேத மந்திரம். காயத்ரிக்கு உயர்ந்த மந்திரம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பிரம்மாஸ்திரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, காயத்ரி மந்திரம் சித்தியானா அதுதான் பிரம்மாஸ்திரம். அந்த காயத்ரி மந்திரத்துக்கு மந்திர திரஷ்டா விஸ்வாமித்திரர், ரிஷிகளிலே பயங்கரமான ரிஷி என்று பெயர் பெற்றவர் அவர். இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய வலிமையினாலே அவர் வலிமை பெற்றார். அதற்கு சமமானது ஒரு மந்திரம் தமிழிலே வைணவத்திலே தென்னிந்தியாவில் ஒன்று இருக்குன்னா அது ராமானுஜருடைய பெயர் தான். அதனால இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை சொல்லி வந்தால், பிரபன்னர் என்றால் சரணாகதி பண்ணுறவங்க, அந்த பிரபன்னர்களுக்கு அது காயத்ரி, பிரபன்ன காயத்ரின்னு பேர். அப்போ இந்த பிரபன்ன காயத்ரியானது வேத மந்திரங்களுக்கும் தாண்டி மேலே ஒரு உயர்ந்த நிலை பெறுகிறது. அதனால் இன்னைக்கு காலையில் திருவீதி உலாவிலே ராமானுஜ நூற்றந்தாதி அனுசந்தித்தோம் என்று நண்பர் அமர்நாத் சொன்னபோது மிகச் சரியான காரியம் செய்தீர்கள். ராமானுஜரை பெருமைப்படுத்துவதற்கு இதைவிட வேறு ஒரு சிறந்த வழி இல்லை. உண்மையில் ராமானுஜரை பெருமைப்படுத்துறது நாம இல்லை, அதன் மூலமாக நாம தான் பெருமைப்படுகிறோம். ராமானுஜரை பெருமைப்படுத்துவதாக அவருக்கு ஒரு விழா எடுத்து அவருடைய திருவுருவப்படத்துக்கு மரியாதை செய்து திருவிதி விழா கொண்டு வருவதனாலே நன்மை அடைகிறது ராமானுஜர் இல்லை. அவர் ரொம்ப மேன்மையில் இருக்கார். இதனால அவருக்கு ஒன்றும் புதுசாக ஆஸ்டின் ரவுண்ட்லேருந்து ஒன்று போய் சேர போகிறதில்லை. அதனால நமக்கு தான் பெருமை, நாம் பெருமை அடைகிறோம். பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் என்றால், இவர் பல்லாண்டு பாடினதுனாலே பெருமாளுக்கு ஆயுசு கூடலை, அவருக்கு நித்தியமாக இருக்கிறது. ஆனால் அந்த பல்லாண்டு சுவரிலே எறிந்த பந்து போலே திரும்ப நம்மை வாழ்விக்கிறது. அப்போது மங்களாசாசனம் பண்ணுகிற போது நன்மை அடைகிறது மங்களாசாசனம் பண்ணப்படுகிறவர் இல்லை, பண்ணுகிறவர் தான். ஆக நாம் ராமானுஜருடைய பெயரை சொல்லி நன்மை அடைகிறோம். இதைத்தான் இந்த முதல் பாட்டில் நாம் மன்னி வாழ, ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ, வைகுண்டத்தில் போய் நாம் நிரந்தரமாக வாழணும்னு நமக்கு ஆசை இருக்குமானா அதுக்கு ஒரே வழி அவன் பேரை சொல்கிறது தான். மற்ற மந்திரங்களை சொல்கிறதுக்கு குளிக்கணும், எந்திரிச்சு மரியாதையாக உட்காந்துருக்கணும், கை குப்பி இருக்கணும். ராமானுஜன் பேரை சொல்கிறதுக்கு படுத்துக்கிட்டே சொல்லலாம், போர்வையை போத்துக்கிட்டே சொல்லலாம், தூங்கிக்கிட்டே சொல்லலாம், பல்லு விளக்காமல் கூட சொல்லலாம். ராமானுஜா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பல்லு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பேஸ்ட்டும் தேவையில்லை. அப்படி ராமானுஜான்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறார், ராமானுஜன் சரணாரவிந்தம் மன்னி வாழ, ஸ்ரீவைகுண்டம் அடைகிறதுக்கு அவனுடைய ஆத்மா பிரம்மரந்திரத்தின் வழியாக போகணும்னு பதஞ்சலி யோக மார்க்கத்தில் சில பேர் நூற்றுக்கணக்கான வருஷம் தவம் கிடக்கிறான். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம்னு உயிரை விடுறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ராமானுஜனுடைய பெயரை சொன்னால் போதும் என்று ஒரு புது வழியை திறந்து விட்டார் இவர். ராமானுஜர் நமக்கு ஒரு புது வழி காட்டினார், சரணாகதி போதும்னு. நீங்கள் யோக மார்க்கம் வேணாம், ஞான மார்க்கம் போக வேணாம், பட்டினி கிடக்க வேணாம், காட்டுக்கு போக வேணாம், தவத்துக்கு போக வேண்டாம், பகவானுடைய திருவடிகளை சரணடைஞ்சால் போதும் என்று பகவத்கீதையிலிருந்து ஒரு சரம ஸ்லோகம், ராமாயணத்திலிருந்து ஒரு சரம ஸ்லோகத்தை எடுத்து காட்டி அவர் ஒரு வழியை திறந்து விட்டு போனார். அதுக்கு நாமெல்லாம் நன்றி பாராட்டணும்.
உங்களுக்கு தெரியும், ஒரு பங்குனி உத்தரத்தன்று ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் சன்னதியிலே ராமானுஜர் கத்தியத்திரயம் என்று ஒரு உயர்ந்த சாஸ்திரத்தை சாதித்தார். கத்தியம்னா உரைநடை, திரயம்னா மூன்று உரைநடை. சரணாகதி கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம். இந்த மாதிரி சரணாகதியை 3 விதமாக படிப்படியாக அவர் அதை சாதித்திருக்கிறார். அதுக்கு அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை அவர் சொல்லி உணர்த்த மாட்டார். ராமானுஜரே நான் உங்களுக்கு சரணாகதி மார்க்கத்தை காட்டி விட்டேன், நீங்கள் எனக்கு நன்றியாக இருங்கன்னு சொல்ல மாட்டார். ராமானுஜர் பெருமாள் பெருமையை சொல்லுவார், ராமானுஜர் பெருமையை பின்னால் வந்தவங்க சொல்லுவாங்க. அதனால நீங்கள் ராமானுஜர் சொன்ன மாதிரி பெருமாளை சரணாகதி அடைஞ்சு மோட்சம் வர்றதுங்கிறது சுற்று வழி. ராமானுஜர் சொன்னார் யோக மார்க்கம் சுற்று வழி, சரணாகதி சுருக்கு வழின்னு. நாங்கள் சொல்கிறோம் பெருமாளை சரணடைஞ்சால் சுற்று வழி, ராமானுஜரை சரணடைஞ்சால் சுருக்கு வழி. அப்போது அதுக்காக அவர் இந்த உலக மக்களுக்கு இதை ராமானுஜராக சொல்ல போகிறாரு. ராமானுஜரை எங்கேயாவது ஐயா நீங்கள் பெருமாளை கும்பிடாதீங்க, என்னையே கும்பிடுங்க, என்னை கும்பிட்டா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் மோட்சம் கிடைக்கும்னு அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதனால இவர் என்ன பண்ணார், திருவரங்கத்தை முதனார் மலைக்கு தன் உயரம் தெரியாது, நாம் தான் எடுத்து சொல்லணும். ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, வாய் பேசாத ஊமையன் ஒருத்தன் வந்தானான். சாமி கொஞ்சம் இப்படி தனியாக வாங்கன்னு சைகை காமிச்சான். ஒரு தூண் மரபுக்கு கூட்டிகிட்டு போனான். அப்போ கையினால் சைகை செஞ்சு காமிக்கிறான். நீங்கள் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்குறீங்க, மந்திரம் சொல்கிறீங்க, அதை உபதேசம் வாங்கி அவங்கவுங்க சொல்லி மோட்சம் போகிறாங்க. எனக்கு மந்திரத்தை சொல்கிறதுக்கு வாய் இல்லை, பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை. நான் என்ன பண்ணுறது சாமி? இதுக்காக இன்னொரு ஜென்மா எடுத்து அதில் பேசக்கூடிய மனுஷனாக பிறந்து உங்களை அடையிறதுக்குள்ளே நீங்கள் வைகுண்டம் போகிறீர்களே, என் தலைவிதி இப்படி ஆகிப்போச்சே, நான் என்ன செய்வேன் சாமின்னு சொல்லி கேட்டார். அப்போ ராமானுஜர் என்ன பண்ணாராம், என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ரூமுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அவருடைய சிஷியர்களுக்கெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி, டேய் என்னமோ நடக்குதுடா அப்படின்னு உள்ளே போய் இவர் கதவை சாத்திட்டாராம். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறா. எப்போவுமே மறைக்கப்பட்ட பொருளுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி, உள்ளே என்ன நடக்குது. அப்போ கூரத்தாழ்வார் போன்ற அவருடைய அந்தரங்க சிஷியர்கள்லாம் எட்டி பார்த்தா ராமானுஜர் சொன்னாராம் சைகையிலேயே, இந்த அஷ்டாட்சர மந்திரமும் சமாசிரயணமும் மற்ற உபாசனையும் மற்றவங்களுக்கு தான். உன் விஷயத்தை நான் பெருமாள்கிட்ட ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன், நான் இருக்கிறேன், கவலைப்படாத, உனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சைகையில் சொன்னாராம். அதை பார்த்துட்டு கூரத்தாழ்வார் முகத்தில் அடிச்சுக்கிட்டு அழுதாராம். நான் ஊமையாக பிறக்கலையே, ஊமையாக பிறந்திருந்தா எனக்கு அவர் இப்படி சொல்லியிருப்பார். இப்போ வாய் பேசுகிறவனுக்கெல்லாம் தண்டனை என்னடான்னா, ஒரு அஷ்டாட்சர மந்திரம் சொல்லணும், ஒரு துவய மந்திரம் சொல்லணும், 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கணும், கோயிலுக்கு போகணும், அது இதுன்னு. வாய் பேச வக்கு இல்லாமல் இருந்தால் ராமானுஜர் பொறுப்படுத்திக்கிட்டார் அப்படின்னு அவர் நினைச்சார். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை திருவரங்கத்தை முதனார் யோசித்து பார்த்தார். இது அதை விட ரொம்ப ஷார்ட்கட்டாக தெரியுது. பெருமாளை கதின்னு இருக்கிறத விட ராமானுஜர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, சாமி எனக்கு நீங்கள் தான் பெருமாள் அப்படின்னு சொல்லி இருந்துட்டா அது ஈஸியாக இருக்கும் போல் இருக்கே. அடுத்து கீழ்ஜாதிக்காரன், படிக்காதவன், பாமரன், ஏழைப்பட்டவன், விவரம் தெரியாதவன், உழைப்பாளி அதெல்லாம் என்ன பண்ணுவான்? ராமானுஜா என்னை காப்பாற்றியான்னு சொன்னால் அவனுக்கு மோட்சம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி யுக்தி பண்ணி இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்ற ஒரு உயர்ந்த சாஸ்திரத்தை எழுதி கொடுத்தார். ரிகேஷு சாமம் அதர்வணம் என்ற 4 வேதங்களிலே சாம வேதம் உயர்ந்தது. அந்த சாம வேதத்தை விட திருவாய்மொழி உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தை விட ரொம்ப சுருக்கமான ஒரு வழி ராமானுஜன் பேரை சொல்லுது அப்படிங்கிறது இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்ற நூல் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால் இதை ராமானுஜருடைய பெருமையை பேசுகிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காம,
உங்களுக்கெல்லாம் ஒரு நன்னாள் இன்று கூடி வந்தது. அதாவது ஒரு ஆன்ம ஈடேற்றத்துக்கான ஒரு மாபெரும் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நாம் உட்கார்ந்துருக்கிற இடத்துல தரைக்கு கீழே ஒரு புதையல் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஆனால் சில சமயங்களில் ஒரு வீட்டில் ஒரு அடைப்பட்ட பேயோ பிசாசோ யாரோ ஒரு மகானுடைய அருளாலே அங்கிருந்து விடுபட்டு போகும்போது தான் விடுதலை பெற்ற நன்றிக்காக, ஐயா மகானே உங்களுக்கு நான் நன்றி கடன் தீர்க்கிறேன், நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு 3 அடி தோண்டினீங்கன்னா ஒரு குடம் புதையல் காசு இருக்குது, தங்க காசு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அது மாதிரி எல்லார் வீட்லேயும் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த ராமானுஜ நூற்றந்தாதையும் இருக்குது. ஆனால் படிக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் பெண்களாக இருந்தால் திருப்பாவை படிச்சுட்டு போயிடுறாங்க, ஆண்களாக இருந்தால் உயர்தர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் எல்லாத்தை விட உயர்ந்ததாக இது ஒன்று இருக்குது. இந்த பிரபன்ன காயத்ரியினுடைய பெருமையை பின்னால் வந்தவர்கள் தான் உணர்ந்தார்கள். தமிழ் வேதத்தினுடைய பெருமையை உணர்த்துவதற்கு ஒரு எம்பெருமானார் வந்தார் என்றால், எம்பெருமானாருடைய பெருமையை உணர்த்துவதற்கு இந்த திருவரங்கத்தம்புதனார் வந்தார். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இது சொன்னேன். 16வது பாட்டு அடுத்து நான் ரசித்த ஒரு பாட்டு. தாழ் ஒன்றில்லா மறை தாழ்ந்து தரமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அடித்தவன் காண்மென் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் சொல்லருளார் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. நான் ஏன் இவ்வளவு தூரம் ராமானுஜருக்கு இவ்வளவு பெருமை சொல்கிறேன், திருவரங்கத்தம்புதனார் சொல்கிற காரணம், ராமானுஜர் வந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, தாழ் ஒன்றில்லா மறை தாழ்ந்து. இந்தியாவிலே வைதீகமானது ரொம்பவும் தாழ்ந்து போச்சு. முகலாயர்களுடைய ஆட்சி காலம், பௌத்த மதம், சமண மதம், அத்வைதம், எவ்வளவோ பல்வேறு குழப்ப மதங்கள் அதிகமாகி வேதங்களுடைய பெருமையை மக்கள் உணர முடியாமல் போயிருந்த ஒரு காலத்திலே கலியுகமானது, ராமானுஜர் இப்போ 1000 வருஷம் ஆகுது அப்படின்னா, கலியுகம் பிறந்து ஒரு 4000 வருஷம்தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே கலி ரொம்ப பரவிடுச்சான்னு சொல்கிறாரு. தலம் முழுவதும் கலியே ஆள்கின்ற நாள், அப்போதே கலியுகம் பரவி போச்சு. அப்போ இந்த ராமானுஜர் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் சொல்லருளாள். ராமானுஜர் சாஸ்திர ரகசியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா, ஆண்டாள் அருளாலே தெரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்கிற ரகசியம். அது என்ன ஆண்டாள் அருள் என்றால், ஒரு முறை ராமானுஜருடைய கடைசி காலத்தில், சுவாமி நீங்கள்லாம் எங்களை விட்டு போகிறீங்களே, ஒரு வைஷ்ணவன் அன்னாடம் என்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்ன போது, ஏண்டா இவ்வளவு காலம் என் பின்னாலே அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, இது தெரியாதா அப்படின்னப்போ, சொல்லுங்கள் சாமி 4000 படிங்க அப்படின்னா. 4000 எப்படி சாமி படிக்கிறது? சரி 1000 படிங்க, திருவாய்மொழி படிங்க. 1000 எப்படி படிக்கிறது சாமி? சரி திருப்பாவை படிங்க. திருப்பாவை 30 படிக்கணுமா சாமி? எப்படி இருக்கு? அப்போ அவர் சொன்னார், சிற்றஞ்சிறுகாலே அந்த ஒரு பாசனம் சொல்ல முடியுமா அப்படின்னா. அப்போது அதையே அவர் சொன்னார் அப்படின்னா, 3000 படி 6000 படின்னு வியாக்கியானம் 2 இருக்குது திருப்பாவைக்கு. பழைய வியாக்கியானங்கள் படித்து பாருங்கள். அந்த வியாக்கியானங்களில் சிற்றஞ்சிறுகாலே பாசுரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் எனக்கும் உனக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குதுயா, இது இந்த ஜென்மத்துக்கு உறவில்லை, எத்தனை பிறவி ஆனாலும் நீ தான் ஆண்டான், நான் அடிமை, நீ கணவன் நான் மனைவியா அப்படிங்கிற உறவு. நம்மாழ்வாரே தன்னை பெண்ணாக பாவித்து நம்மாழ்வார் பெண் என்று பெயர் பெற்றார். திருமங்கை ஆழ்வாரே தன்னை பெண்ணாக பாவித்து நாயகி பாவனையில் எழுதியிருக்கார். அப்போது இந்த ஜீவாத்மா என்ற மணப்பெண் பரமாத்மா என்ற அந்த நாயகனுக்கு நித்திய சௌந்தரியாக நித்திய சுமங்கலியாக அடிமைப்பட்டு கிடக்கும் அந்த ரகசியம், அது முக்கியம். அதுதான் நான் கேட்குற வரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
சிந்துரச் செம்பொடி என்ற ஒரு பதிகத்திலே ஆண்டாள் ஒரு பாட்டு பாடினான். 100 தடா அக்கார அடிசில் பெருமாளே, உனக்கு அண்டாவா தயிர் சாதம், அண்டாவா சர்க்கரை சாதம் எல்லாம் பண்ணி வைக்கிறேன், அதை நீ ஏற்றுக்கிட்டீன்னா அதுக்கு நன்றியா இன்னும் 100 அண்டா வைக்கிறேன் அப்படின்னு பாடினான். இப்போது இதை படிச்சுக்கிட்டு இருக்கிற போது ராமானுஜர் அப்படி இந்த புத்தகத்தை மூடி வச்சார். இந்த அம்மா எவ்வளோ உணர்ந்து பாடியிருக்கு, ஆனால் உணர்ந்து பாடின அளவு செயல்படுத்துறதுக்கு அந்த அம்மாவால் முடியலை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாவம் ஒரு பட்டாச்சாரியார் மக, அந்த பொண்ணு எங்கே போகும்? 100 அண்டா அக்கார் அடிச்சிருக்கும், 100 அண்டா வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும், வாயால் சொல்ல முடியும் அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தார். இவர் மதுரை அழகர் கோயிலுக்கு வந்திருந்த போது இவர் பின்னால் தான் கோடீஸ்வரங்கள்லாம் கையை கட்டி நிற்கிறாங்க. அப்படி கையை காட்டி விட்டார், இதை நடத்தி வைக்கணும்னு. அப்போ ஆண்டாள் என்று பாசுரத்திலே பாடியபடி அண்டாவா சக்கரை சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கொடுத்து, சாமி இது என்னுடைய படையல் இல்லை, ஆண்டாள் முன்னே ஆசைப்பட்டது செய்ய முடியலை, அது வார்த்தையால் சொல்லிட்டு போனது, நான் செய்கிறேன், இதை ஆண்டாள் படைக்கிறதா நினச்சி நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கோயில் இந்த பக்கத்தில் ஆண்டாள் சன்னதி இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியுங்க. அழகர் கோயிலுக்கு போனிக்கிறீங்களா? ஆண்டாளை பார்த்து என்னம்மா சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஆண்டாள் சன்னதியிலிருந்து ஆண்டாள் இரத்தமும் மாம்சமுமாக சரீரம் எடுத்து வந்து அண்ணா என்று அழைத்தாள். ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் செய்கிற காரியம் இது, சீர் கொடுக்குற காரியம். கோயில் அண்ணா என்று ஆண்டாளாலே அழைக்கப்பட்டவர். அதனால இன்றைக்கும் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு ஆண்டாள். இவர் காலம் எந்த காலம், அந்தம்மா காலம் எந்த காலம்? தங்கச்சி முன்னால் பிறக்குமா, அண்ணன் முன்னால் பிறப்பாரா சொல்லுங்கள்? ஆண்டாள் தான் முதல்ல பிறந்து அந்த அம்மா வாழ்ந்து முடிஞ்சு போயிடுச்சு. பின்னால் வந்தார் இவரை அந்த அம்மா அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அனக்ரானிசம், கால பொருந்தாமை. காரணம் என்ன? செய்த செயல், மனப்பான்மை. அப்போ நான் எவ்வளோ உணர்ந்து சொன்னேன் பாடினேங்கிறத ரசித்து செயல்படுத்துறதுக்கு இந்த ஒரு ஆளுக்கு தானே என் புத்தி வந்தது. எத்தனை பேர் இந்த பாசுரத்தை படித்தாங்க? ஆக ஆண்டாளாலே அண்ணா என்று அழைக்கப்பட்டவர். இன்றைக்கும் நம்ம ஸ்ரீவைகுண்டவாசி எதிராஜியர் சுவாமி சொல்லுவார், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஆண்டாளம்மாவுக்கு அண்ணன் வீட்டு சீர் போகும். அதுக்கு 4 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தினுடைய பலனாகிய பணத்தினாலே பட்டுப்புடவை, லட்டு எல்லாம் அண்ணன் சீர் வருஷம் ஆடிப்புறத்துக்கு இங்கேருந்து போகணும். அப்படி ஏற்பாடு இருக்குது, அறக்கட்டளை. அப்போது பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் என்று ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் ஒரு இரத்த சம்பந்தத்தை ஒன்று பண்ணினார். காரணம் அங்கே என்ன அப்படின்னா, ஆண்டாள் வேதத்தை சாறு பிடிந்து சாரமாக எடுத்து ராதா மாதவ மதுர பாவமே சிறந்தது என்று சொல்லிட்டு போனான் சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தில். அதை பிடிச்சிக்கிட்டார். அதை பிடிச்சிக்கிட்டு இந்த பாவனை நமக்கு இருக்குமானால் அதுதான் மோட்சகாரகம் என்று அவர் சொன்னதுனால இங்கே சொல்கிற, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன். நான் சொல்கிற ஒவ்வொரு வாசகத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணுங்க. மாறன் அடி பணிந்து உயிர்ந்தவன் அங்கே சொன்னார், இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல். இதெல்லாம் எழுதுறதுக்கு அந்த திருவரங்கத்து மகனாருக்கு மூளை எவ்வளவு வேலை செஞ்சுருக்கணும். இது எளிமையான வார்த்தை தான், ஆனால் இதில் அடங்கி இருக்கிற பொருள் ஆழம் என்ன? அந்த ஆண்டாள் கொடுத்த அந்த வைஷ்ணவ ஞானம். 11 ஆழ்வார்களுடைய பாசுரங்களை ஒரு தட்டில் வச்சு ஆண்டாளுடைய ஒரு பாசுரத்தை இந்த தட்டில் வச்சா அந்த தராசு சமமாக நிற்கும்னு ராமானுஜர் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அதில் இருக்கிற ஞான சாரத்தினாலே அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். படிக்கிறவங்களுக்கெல்லாம் படிக்கிறது புரியுமான்னு ஒரு கேள்வி. இப்போ நம்ம எல்லாருமே தேசிய கீதம் பாடுறோம்ல, ஜனகணமன அதிநாயக ஜெயகே,
நம்மளை எத்தனை பேருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியும்? தேசிய கீதத்துக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? பல பேருக்கு தெரியாது. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பொருள் தெரியாமல் படிப்பது என்பது சுலபம். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எடுக்கிறேன். இங்கே அந்த ஆண்டாளுடைய ஞானத்தை சொன்ன ராமானுஜர், நீங்கள் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். நீங்கள் ஏன்னா ஒரு இடத்துல திருப்பாவை போதுன்றாரு, நீங்கள் ராமானுஜர் பேர் சொன்னால் போதுங்கிறீங்க. ஆளாளுக்கு ஒன்றுன்னா சொல்லிட்டு போனால் என்னைய அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம், அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறோம். அந்த ரூட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அடுத்த ஆப்பில் ஒரு பாசுரம், 25வது பாசுரம். காரை கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு என்று சித்திக்குமே. இதில் காரை கருணை ராமானுஜா, ஏய் என்ற சொல் போன்று என்ற போல போன்று அப்படிங்கிறது ஏய். கார் ஏய் கருணை என்றால், கார் என்பது மழை மேகம், மழை மேகம் போன்ற கருணை சுரக்கும் ராமானுஜா. அது என்ன மழை மேகம் போல என்றால், மழை மேகமானது யாரிடமும் பிரதி உபகாரம் எதிர்பார்க்கிறது இல்லை. இவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறது இல்லை, எல்லாருக்கும் மழை பெஞ்சிட்டு போயிட்டு. அது மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணார், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தன் திருவடிகளாலேயே நடந்து கிடந்தார். இந்த நாட்டில் சமயாச்சாரியர்கள் எத்தனை பேர் வந்தாங்க. அதில் ராமானுஜர் மாதிரி இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் நடந்து கிடந்தவர் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஸ்ரீவைகுண்டவாசி இதிராஜீயர் சுவாமிகளுடைய காலத்திலே ஒரு முறை அவர் மடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்படி போயிருந்தபோது அடியின் மேலே விசேஷமான அன்பு பாராட்டுவதற்காக நான் என்ன பேர் செய்தேனோ அவர் ரொம்ப அடிக்கடி பிரியமாக கூப்பிட்டு பேசுவார். நான் வந்த உடனே வாங்க வாங்க, ரொம்ப நல்ல நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லி, உள்ளே இருந்து ஒருத்தர் கோவில் அர்ச்சகர் மாதிரி தோன்றும், அவரை கூப்பிட்டு திருப்பாவை சொல்லுவோம் அப்படின்னு. உடனே அவர் பாட்டுக்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளெல்லாம் ஆரம்பித்தார். சரின்ட்டு ஒரு பாசனம் சொன்னார், 2 பாசனம் சொன்னார். அதுக்கு மேலே எனக்கு பொறுமை சேர்ந்து போகும். இது என்னது திருப்பாவை நான் கேட்டது இல்லையா, படித்தது இல்லையா, நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன், என்ன உட்கார வச்சு திருப்பாவை சொல்லணும் யாரையோ ஒருத்தர் ஐயரை கூப்பிட்டு போய் சொல்கிறாருன்னு. சரி ஜீயராச்சே ஆண்டாள் பாசனமாச்சே சரின்னு கேட்போம்னு கேட்டு எல்லாம் பேசி முடித்தோடனே அவர்கிட்ட கேளுங்க, இதை யார்கிட்ட படிச்சிங்க, எங்கே படிச்சிங்கன்னு கேளுங்க. அப்படின்னு யார்கிட்ட படிச்சிங்க சாமி அப்படின்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, ஹம்கோ தமிழ் மாலும்னே, எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். என்னது அப்படின்னா, இவருக்கு 4000 பாசனம் மனப்பாடமாக தெரியும். அவங்க அப்பா சொல்லி நேபாளத்திலிருந்து இவர் வந்திருக்காரு. தமிழ் பேசினா புரிஞ்சிக்க மாட்டார், பாசுரங்கள் எல்லாம் அச்சரசுத்தமாக சொல்லு. அப்போ எனக்கு ஹிந்தி தெரியுமாதலாலே நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் கைசே ஷாதி ஹுவா, ஆரம்பமே கிருஷ்ணே இசை சிக்காலியா, உங்களுக்கு முதன்னு யார் இது சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு. இப்போ சொன்னார் ஸ்ரீ ராமானுஜா. ராமானுஜர் வட இந்தியா வந்திருந்த போது அவர் அங்கிருந்த இந்திக்காரனை உட்கார வச்சு பாசுரங்களை படிக்க வச்சு மனப்பாடம் பண்ண சொல்லிட்டு போயிருக்கார். இன்றைக்கி 1000 வருஷம் கழித்து ஒரு அர்ச்சகர் திருப்பாவை என்கிட்ட பேசிக்காட்டு. இது எவ்வளோ பெரிய சாதனை. இன்றைக்கி நம்மளால் நம்ம வீட்டு பையனை உட்கார வச்சு ஒரு 10 பாசுரம் படிக்க வைக்க முடியுதா? நாம் பெற்று வளர்க்குற பிள்ளைய, நாம் சோறு போட்டு வளர்க்குற பிள்ளைய உட்கார்றா
ஒரு 1000 பாசனம் மனப்பாடம் பண்ணுறான்னா அடிக்காத குறையாக பார்க்குறான். நான் என்ன பாவம் பண்ணணும் உனக்கு மகனாக பிறந்து. அப்படி இருக்க ஒரு சன்னியாசி தன் ஜாதி இல்லை, தன் இனம் இல்லை, தன் வருணம் இல்லை, யாரும் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி உட்காந்து வச்சு பாசுரங்களை படிக்க வச்சிருக்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய சாதனை நினச்சி பாருங்கள். ஆந்திராவுக்கு போயிடும். ஆந்திராவில் திருத்தணி நாராயணஜீயர் சுவாமிகள் அடியனை வர சொல்லியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காரியமாக திருப்பதிக்கு போயிருந்தேன். திருப்பதிக்கு போனால் அங்கே யாகம் நடந்துட்டுருக்கு. அந்த யாகத்தினுடைய ஒரு அங்கமாக சில பெண்கள், எல்லா பெண்களும் மஞ்சள் சேலை கட்டிகிட்டு இருந்தாங்க, சின்ன பொண்ணுங்க. அவங்க அழகாக பாசுரங்கள் சேவிச்சாங்க. இப்போ நான் அந்த திருப்பதிக்கு நான் போன இடத்துல ஜீயர் சுவாமி எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அங்கே சில பேர்கிட்ட போய் ஏதோ எனக்கு தெரிஞ்ச தெலுங்கில் ஜீயர் சுவாமி எக்கட ஒன்று செப்பண்டி அப்படின்னா அவர் பாட்டுக்கு என்டி ராமராவ் தெலுங்கில் ஆரம்பிக்கிறார். பாதாள பேர் வச்சுன்னா நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதனால பேசாமல் என்ன பண்ணேன், தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது சாப்பிட மாட்டாங்களான்னு பார்த்தா சில பொண்ணுங்க உட்காந்து தமிழ் பாத்திரம் சேவிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு 10 முடிக்கட்டும், கேப்பில் பூந்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு இடத்துல இந்த குருகு குறிச்சடகோபன்னு சொல்லி 1000 இவை 10 அப்படின்னு முடித்த உடனே ஒரு பொண்ணுக்கிட்ட போய், ஏமா ஜீயர் சாமி எங்கம்மா இருக்கிறாரு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, నాకు தமிழ் తెలియదండి. ஏமண்டி ஏமி செத்தார் நான் அப்படின்ட்டு நான் பாட்டு கிளம்பி வந்து, நல்ல வேளை அந்த நேரத்தில் மதுரைக்கு அண்ணாபியார் சாமி எங்கள் கண்ணில் ஆப்பிட்டாரு. ஓ என்னையா நீ இங்கே வந்திருக்கீங்க, ஜீயர் சாமி வர சொன்னார் சாமி அப்படின்னு. அப்புறம் அவரை பிடிச்சிக்கிட்டு போய் ஜீயர் பார்த்து போனாங்க. இப்படி தமிழ் தெரியாதவர்கள் தெலுங்கிலே பல்லாயிரத்தாண்டு என்று எழுதி வைத்து கொண்டு, கன்னடத்தில் எழுதி வைத்து கொண்டு, இந்தியிலே எழுதி வைத்து கொண்டு படிக்கிறார்கள். அப்படி புஸ்தகங்கள் இன்றைக்கும் இருக்குது. இப்படியெல்லாம் பாசுரங்கள் பரவ செய்த வல்லவர் இந்த ராமானுஜர். அவரை தவிர வேறு யாராலும் அப்படி செய்ய முடியும்? ஏன் அப்படி செஞ்சார்? எல்லாருக்கும் போய் இந்த தமிழ் வேதம் சேரட்டுமே, பெருமாளுடைய கருணை கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக தானே. அதுதான் காரை கருணை ராமானுஜாங்க. இந்த ஒரு ராமானுஜர் இருந்துக்கிட்டு அந்த 120 வருஷ காலத்தில் இந்தியாவில் மூலை முடுக்கெல்லாம் போய், தருமபுரி போயிருந்தேன், சேலம் பக்கத்தில். அங்கே ஒரு நண்பர் சொல்கிறாரு, இங்கே மலைவாழ் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே எப்படி பேர் வச்சுருக்குறாங்கன்னா சுக்ரீவன், இப்படி ராமாயண கேரக்டர்ஸாக வச்சுருக்குறாங்க, தசரதன் அப்படின்னு. எப்படி இந்த மாதிரி பேர் நீங்கள் வைக்கணும்? நாங்கள்லாம் வைஷ்ணவங்க, குழந்தை பிறந்த உடனே 6 மாதத்தில் பச்சை குத்திடுவாங்களா நெத்தியில் ஸ்ரீசூர்ணு. அவங்க எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவங்க, ஸ்ரீ வைஷ்ணவ பேர் தான் வைப்பாங்க. உங்களுக்கு எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ ரீச் ஆச்சுன்னு கேட்டால், நல்லான் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மூலமாக நாங்கள்லாம் வைஷ்ணவத்துக்கு வந்துட்டோம் என்று சொல்லி, மலையில் வாழக்கூடிய விலங்குகளின் நகங்களை விற்கிறவர்கள் நாங்கள் சைவ உணவு தான் உண்போம் என்றால் நாங்கள் வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நரிக்கொம்பு வாங்கலையா, புலிநகம் வாங்கலையா, புலித்தோல் வேணுமா, பாம்பு தோல் வேணுமா என்று கேட்டு விற்கிறவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வைஷ்ணவர்கள், நாங்கள் உண்பது சைவ உணவு தான் என்று சொல்கிறார்கள். அப்படி ராமானுஜருடைய புகழ் பெருமை ரீச் ஆகாத இடமில்லை, அப்படி பரவி இருக்கு. அதெல்லாம் காரணம் என்ன? தனக்கு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சாரா? இல்லை, எம்பெருமானுடைய கருணை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சார் இல்லையா? அதனாலே தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கு திருக்குலத்தார் என்று பெயரிட்டார். வேறு யாருக்கும் கிடைக்காத பெருமை. கர்நாடகா மாநிலத்திலே மேலக்கோட்டை பக்கம் அவர் தங்கியிருந்த காலத்தில் அவர்களாலே அவர் அடைந்த நன்மையை மனதில் வைத்து ஆலய பிரவேசத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். மேலக்கோட்டையில் அவர் இருந்தபோது அவர் செய்த சமுதாய சீர்திருத்தங்கள் எவ்வளோ இன்றைக்கி 2014வது ஆண்டிலே கூட ஜாதி பிரச்சனை பெருசாக இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னால் இது எல்லாத்தையும் கடந்து அவர் அந்த மாதிரி இருந்தார். மாரநேயர் நம்பி கதை உங்களுக்கு தெரியாததா? மாரநேயர் நம்பிக்கை அவர் கொடுத்த மரியாதை
ஆள வந்தார். அந்தணர் இனத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு என்ன மரியாதை உண்டோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத மரியாதை மாறுநீர் நம்பி மேலே வச்சிருந்தார். மாறுநீர் நம்பி தாழ்த்தப்பட்டதை சேர்ந்தவர் தானே. உங்கள் குரு பரம்பரா பிரபாவத்தில் படிச்சிருப்பீங்க. ஒரு மடம் புதுசாக வாங்கினப்ப கிரக பிரவேசத்துக்கு வழக்கமாக பசுமாடை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்க வைப்பாங்க. பசுமாட்டுக்கு கால் தூசி போட்டால் புனிதம் இருக்கா. இவர் என்ன பண்ணாராம், இந்த மாறுநீர் நம்பியை உள்ளே அனுப்பி ஒரு புஸ்தகம் அங்கே மறந்து வச்சுட்டாங்க, எடுத்துகிட்டு வாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்துட்டு வந்து இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வாங்க, அங்கேயும் இல்லையே. இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வாங்க. இப்படி 4 பக்கம் அனுப்பி எல்லா இடத்தும் போயிட்டு வந்துட்டாரா. சரி, கிரக பிரவேசம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ வைஷ்ணவ பாத தூசி தான் கிரக பிரவேசத்துக்கு சிரேஷ்டம். பசுமாட்டுக்கா பாத தூசியை விட அது புனிதமானது என்கிற மாதிரி வைணவத்தை வாழ்ந்து காட்டிய காலமாக அது இருந்தது. அதுதான் காரை கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. ஏன் சும்மா ராமானுஜ ராமானு கரடியாக கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களை போல உணர்ந்தவர்கள் தான் அதன் பெருமை என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும். கிடைத்தற்கரிய வைகுண்டத்தை எளிதாக கிடைக்கக்கூடிய கைப்பொருள் போலே எங்களுக்கு நீர் ஆக்கி கொடுத்து, இன்றைக்கி பெங்களூரில் இந்த இடத்துல ஆஸ்டின் டவுனில் இத்தனை பேர் உட்காந்து வேதத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி, ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் இந்த ராமானுஜர் அன்னைக்கு போட்ட அந்த அக்ஷர சக்தியாக அவர் அன்னைக்கு போட்ட பிள்ளையார் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணுது. அதனாலே இந்து மதமானது அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட பாடுகள் எத்தனை. உயிரை பணயம் வைத்து அவர் போதனை செய்தார். அது ரொம்ப பெரிய விஷயம். அதான் சொல்கிறார், அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் பண்ணியிருக்கிற கர்மா கொஞ்சமில்லை. நான் பிராமணனாக இருக்கலாம், அபிராமணனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்மா விடுறதில்லை. அந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கிறவனும் யாரும் இல்லை, அதுக்கு மார்க்கமும் தெரியல. அப்படி இருக்க பகவானுடைய கருணை அனைவருக்கும் உண்டு என்று ஸ்தாபித்தவர் நீ என்னை உயிர்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு என்று சித்திக்குமே. நீ வர்ற வரைக்கும் எங்களுக்கெல்லாம் மோட்சம் உண்டுன்னு நாங்கள் வாய் திறந்து பேச முடியாதியா. நீ வந்த பிறகு நாங்கள்லாம் ஞானம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆழ்வார் பாசுரங்களுக்கு விளக்கமெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆழ்வார் பாசுரங்கள்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணமாக வாயில் வருது. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே என்று அவர் இதில் சொல்கிறார். அடுத்தது ஒரு பாசுரம். இந்த ராமானுஜரை கும்பிட்டா மோட்சம் ஒன்று தான் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆண்களுக்குன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க. பொருந்திய தேசம், 32வது பாட்டு. பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வெண்மையினால் வந்து எடுத்து அழித்த அருந்தவன் எங்கள் ராமானுஜனை அடைப்பதற்கு. நீ ராமானுஜர் காலில் போய் விழுந்துட்டா உனக்கு காசு வரும்யா, பைசா வரும், பேர் வரும், புகழ் வரும், எல்லாம் வரும். பெரும்பாலும் உலகத்தில் சாமி கும்பிட்றவங்களாம் எதுக்காக சாமி கும்பிட்றாங்க? இந்த ஆத்மா ஈடேறணும், எனக்கு நற்கதி கிடைக்கணும், அடுத்த ஜென்மம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த ஜென்மம் இருந்தால் தேவைன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் சிகப்பா அழகா காசு பணத்தோட பிறக்கணும், ஒரு நல்ல புருஷன் வாக்கணும், இப்படி மந்தி மாதிரி ஆள்லாம் வரக்கூடாது அப்படின்னு அப்படி தான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெட்டர் ஜென்மாவுக்கு விதை போடுறாங்க. ஆனால் யாருமே ஞானத்துக்குன்னு வர்றதில்லை. அதனால பெருமாளை கும்பிட்டா உனக்கு மோட்சம் வரும், ஞானம் வரும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா சாமி இடத்த காலி பண்ண அப்படின்னு எல்லாம் ஓடுறதுக்கு தான் இருக்கா. அதுக்கு தான் ஒரு பாட்டு போட்டார். இவர் இந்த பாட்டு போடுறதுக்கு காரணம் என்னடான்னா, இந்த கத்தியத்திரயத்தில் ராமானுஜர் பெருமாள்கிட்ட நம்பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறார். சாமி என்னையும் என்னை சேர்ந்தவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போது முதல் கத்தியத்திலே
17வது சூர்ணையிலே பெருமாளே பேசுகிறார். பெருமாள் ராமானுஜர்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த நெச்ச விபூதி லீலா விபூதி ரெண்டும் உனக்கு தான்டா, உனக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டேன், நீ உபய விபூதி நாயகன், நீ பார்த்து யாருக்காவது ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொடுத்தது தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒரு தகப்பன் மகனுக்கு சொத்து எழுதி வைக்கிற மாதிரி ஒரு கோடீஸ்வரன் சொல்கிறான், எனக்கு 6 மனைவிகள்ப்பா, 36 பசங்க, ஆனால் நீ ஒருத்தன் தான் எனக்கு உடம்புக்கு முடியாத போது வந்து பார்த்துக்கிட்டேன், அதனால் நான் உனக்கு பாதி சொத்து அடிக்க வச்சுட்டேன், நீ விற்றாலும் சரி யாருக்கும் கொடுத்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி. இங்கே ராமானுஜருக்கு உபய விபூதி நாயகன்னு ஒரு பேர் உண்டுங்க. இங்கே ராமானுஜர் சகஸ்ரநாமம்னு ஒரு புஸ்தகம் விற்கிது, தெரியுமா? விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும், ராமானுஜர் சகஸ்ரநாமம்னு புஸ்தகம் விற்கிது, தமிழ்லேயே விற்கிது, லிப்கோவில் போட்டிருக்காங்க. அதை வாங்கி அந்த சகஸ்ரநாமம் சொல்லி அதில் ஒரு நாமம் இப்படி இருக்குது, உபய விபூதி நாயகா. 2 விபூதி, லீலா விபூதி, நிச்சய விபூதி. விரஜ நதிக்கு அப்பாற்பட்ட லீலா விபூதி, விரஜ நதிக்கு அப்பாற்பட்ட அந்த நிச்சய விபூதி, ரெண்டுக்குமே நீ தான் ஹெட்டு அப்படின்னு. அப்போது இந்த லீலா விபூதியிலே உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், அழகு வேணும், கல்வி வேணும், பணம் வேணும் அப்படின்னா ராமானுஜரை கேட்கலாம். ராமானுஜரை போய் கேட்டால் சாதாரணமாக என்ன சொல்லுவார், டேய் நானே ஒரு சன்னியாசி ஆண்டி, எனக்கு இருந்த ஒரு ஒய்ஃபே வேணான்னு விட்டு வந்தவன், நீ ஏங்கிட்ட வந்து காசு கொடு, அழகான பொண்டாட்டி கொடு, பிள்ளை கொடுன்னு கேட்குற, உனக்கு வேறு ஆள் கிடைக்கலையா, அதுக்கு திருப்பதிக்கு போடா, சீனிவாச பெருமாளுக்கு ஒரு மொட்டை போடு, அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஏன் சொல்லுவார்னா அடக்கத்துக்கு அப்படி தான் சொல்லுவார். அப்போது மற்றவன் ஏமாறலாம், நாம் ஏமாறக்கூடாது. அப்போ நம்ம திருப்பி கேட்கணும், சாமி உங்களுக்கு உபய விபூதியும் பட்டா போட்டு கொடுத்துருக்காரு பெருமாள், நீங்கள் பார்த்து ஏதாவது கொடுத்தா பெருமாள் சொல்ல போகிறாரா? ஒன்றும் சொல்ல மாட்டார். ரொம்ப ஒன்றும் சொல்ல வேணாம், சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நடக்கும்டா அப்படின்னு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் சாமி அப்படின்னு திருப்பி கேட்குறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. ராமானுஜ சரித்திரம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படிக்கலைன்னா இன்றைக்கியாவது இது புரிஞ்சுக்க, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. ராமானுஜர்கிட்ட காசு கேட்கலாம், ஆரோக்கியம் கேட்கலாம், புகழ் கேட்கலாம், அட சினிமாவுக்கு சான்ஸ் கேட்கலாம். அப்படி இப்போ ஒரு ரஜினிகாந்த் போய் ராகவேந்திரரை கும்பிட்டு அவர் சினிமா ஸ்டார் ஆகிட்டார், சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரஜினிகாந்த் என்ன ஃபிலிம் ப்ரொடியூசரா? சாரி, ராகவேந்திர ஃபிலிம் ப்ரொடியூசரா இல்லை டைரக்டரா? ரஜினிகாந்தை போய் நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனீங்க, எப்படிங்க இவ்வளோ ஸ்டைல்லாம் பண்ணுறீங்கன்னா, அவர் ராகவேந்திரருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஏன் ராகவேந்திரா ஸ்டைல் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு, இந்த பையன் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அது மாதிரி ராமானுஜர் வந்து சரிடா போடா, நல்லா இருப்ப போடா அப்படின்னு மனசால் நினைச்சா போருங்க. அந்த வார்த்தையை அவர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது அவரை. அந்த தைரியம் கொடுக்கறதுக்கு தான் திருவரங்கத்தமுதனார் இப்படி ஒரு பாட்டு போட்டார். என்ன பாட்டு போட்டாருன்னா, எங்கள் ராமானுஜத்தை வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், பொருந்திய தேசும் குறையும் நல்ல தேஜஸ். தேசுன்னா என்ன அப்படின்னா, தேஜஸ் என்ற வட சொல்லு தான் தேசுன்னு தமிழில் சொல்கிறாங்க. தேஜஸ் என்பது மிடுக்கு, கம்பீரம். 10 பேர் இருக்கிற இடத்துல மிடுக்குள்ளவன் தலைவனாகிறான். நீங்கள் ஒரு போலீஸ் எஸ்பியையும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளையும் பக்கத்தில் வச்சு பாருங்கள். அவங்க யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தால் கூட குளிக்கிறதுக்கு 2 பேருமே துண்டை கட்டிக்கிட்டு இருக்கா பாத்ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஆள் வந்து சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள், அந்த ஆள் எஸ்பி. எப்படின்னா ஒரு கம்பீரம், ஒரு தெம்பு, ஒரு மிடுக்கு. இவர் போலீஸ் கான்ஸ்டபிளில் எல்லாருக்கும் பார்த்தவொடனே இப்படி அடிச்சடிச்சு பழக்கம். அவர் எஸ்பி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பழக்கம். அவர் வந்து கம்பீரமாக இருப்பார். நீங்கள் அவருடைய பேச்சு சொல்லு வழக்கத்திலே தெரிஞ்சுக்கலாம். அந்த தேஜஸ் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் பகவான் கொடுக்குறான். உங்களுக்கு நல்ல காலம் வரும்போது சாதாரண ஏட்டாக இருக்கிற ஆள் திடீர்னு எஸ்ஐ ஆகிறாரு, அவர் டபுள் ப்ரொமோஷனில் அவரும் மேற்கொண்ட பெரிய ஆஃபீஸர் ஆகிறாருன்னா, ஒரு ஐஜி லெவலுக்கு போகும்போது அவருக்கு அந்த மெடுக்கு வந்துடுது. ஒரு காலத்தில் நானும் கான்ஸ்டபிளாக இருந்தவன் தான், ஆனால் இன்றைக்கி நான் வந்து பெரிய ரேங்குக்கு வந்துட்டேன்
எனக்கு ஒரு நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற போது அவருக்கு வந்து கம்பீரம் வந்துடுச்சு. அப்படிதான் நம்ம வந்து இன்றைக்கி அரசியல் தலைவர்களை பார்க்குறோம் இல்லையா, பெரிய பணக்காரங்களை பார்க்குறோம், அவங்க கண்ணெல்லாம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அதுதான் தேஸ். நம்ம கண்ணெல்லாம் வந்து டல்லாக இருக்குது. அதை பார்த்துட்டு தான் பாரதியார் சொன்னார், ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னார். ஆனால் அவர் கூப்பிட்டமே இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தனையும் காணும். எல்லாம் ஒளி குறைந்த கண்ணினாய் இருக்கிறாங்க. ஒளி வேணும்னா மிஞ்சி போனால் இப்படி ஃபோக்கஸ் சைடு வச்சு அடிக்கலாம், இது வேணால் கண்ணில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலாம். நமக்கு உள்ளிருந்து ஒரு அந்த தேஜஸ் வர்றதுக்கு பகவான் கருணை வைக்கணும். அதான் சொல்கிறார், பொருந்திய தேசும் பொறையும், அதாவது பலவற்றையும் பொறுக்கும் ஆற்றல், திரள், திறமை, புகழ், 4 சமுத்திரமும் கடந்து உங்களுடைய பெயரும் புகழும் பரவ வேண்டுமா? சத்துசாகர கீர்த்தி அதுவும் வரும். நல்ல திருந்திய ஞானம், அதாவது ஆத்ம ஞானமும் வரும், உலகியல் ஞானமும் வரும், செல்வமும் சேரும், பணமும் வரும் அப்படிங்கிறது. அப்போது ராமானுஜருடைய திருக்கண் கடாட்சம் இருக்குமானால் உங்களுக்கு செல்வமும் சேரும். கஷ்ட காலத்தில், பண கஷ்ட காலத்தில் ராமானுஜரை நினைச்சுக்கிறார். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்து எடுத்து அழித்து அருந்தவன் எங்கள் ராமானுஜனை அடைபவருக்கு. அப்போ ராமானுஜர் காலில் விழுந்து அழுதவன் ஆண்டியானான், போண்டியானான், அல்லல் பட்டான், கஷ்டப்பட்டான், கண்ணீர் பிடிச்சான், கபோரியானான், அப்படிலாம் வராது, நம்பிக்கையாக இருங்கோ அப்படின்னு. ஸோ இது நானாக சொல்கிறதல்ல, இது வந்து திருவரங்கத்த முகனார் கொடுத்த வாக்கு. அதை நம்பி நீங்கள் ராமானுஜர்கிட்ட போகலாம். இது 26வது பாட்டு. திக்குற்ற கீர்த்தி ராமானுஜனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீங்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பேது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே. அதாவது ராமானுஜர் செய்த ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன ஜாதியில் பிறந்திருந்தாலும் உயர்ந்த ஜாதிக்காரன் தான் அடைவான் அப்படிங்கிற உயர்வை நீங்களும் அடையலாம். இந்த ஜென்மத்திலேயே அடையலாம், இப்போவே அடையலாம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் ராமானுஜரை கும்பிட்டா ஒழுங்காக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் உயர்ந்த ஜாதியில் பிறந்து அப்படி படிப்படியாக போவீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, இப்போவே நீங்கள் என்ன இனத்தில் பிறந்திருந்தாலும், என்ன ஜாதியில் பிறந்திருந்தாலும், அதுக்கு என்னென்னா ராமாயணத்தில் இருந்து சில உதாரணங்கள் சொல்லுவார்கள். வியாக்கியானங்களில் திருமங்கையாழ்வார் பாடுவார், குகன் ஒரு வேட ஜாதியை சேர்ந்தவன், சபர ஜாதியை சேர்ந்தவள், இப்படிப்பட்டவர்களையெல்லாம் ராமன் அனுகிரகித்திருக்கிறான். ஜடாயு ஒரு பறவையிலேயே வெஜிடேரியன் இருக்குது, நான் வெஜிடேரியன் இருக்குது. இப்போ கிளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெஜிடேரியன், அது பழம்தான் சாப்பிடும். அப்போ அதை வந்து பிராமின் பேர்டுன்னு சொல்லலாம். இது இந்த கழுகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பயங்கர நான் பிராமின் பேர்டு, அது நண்டு நத்தையெல்லாம் சாப்பிடும். இந்த கழுகு இருக்கே, அது வானத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். எதுக்காக? தங்கம் கிடைக்குதா, வைரம் கிடைக்குதா? இல்லை, செத்த எலி கிடைக்குமா? குப்பமேட்டில் செத்த எலி கிடந்தா சைன்னு வந்து கொத்திட்டு போயிடும். இந்த ஜடாயு அந்த ஜாதி, அவன் வந்து சீதையை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணினான். அவனுக்கு தெரியும் அவனால் முடியாது, அவன் சக்திக்கு மிஞ்சி நாள் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இருந்தாலும் நம்மால் ஆனது செய்வோமே அப்படின்னு மோதினா அவன் ரெக்கையை வெட்டி போட்டு போயிட்டான். இதில் என்னாச்சுன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிராமணனை நீ அடிக்கக்கூடாது, பிராமணனால் அடிப்படவும் கூடாது, ரெண்டுமே தப்புடா அப்படின்னா. இவன் ராவணன் பிராமணன், புலஸ்திய ரிஷி வம்சம், வேதம் கற்றவன், ஊனல் போட்டவன். அவனை இந்த ஜடாயு அடிச்சிருக்கு, அவனால் அடிபட்டிருக்கு. அப்படி இருந்தும் இந்த ராமன் வரட்டும், அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு உயிரை விடலாம்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ராமனை பார்த்தோன்னே, ராமா வந்துட்டியா, வாப்பா, உங்கள் அப்பா தசரதனும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, நீ எனக்கு மகன் மாதிரி, சீதை என் மகன் மாதிரி தூக்கிட்டு போனான், தடுத்து பார்த்தேன் முடியலடா. தெற்கு நோக்கி போனான், குபேரனுடைய தம்பி, அவன் பேர் ராவணன், இலங்கைக்கு ராஜா.
அவன் தூக்கிட்டு போன நேரம் நல்ல நேரம் இல்லை, விந்தம் என்ற முகூர்த்தத்திலே தூக்கிட்டு போனான். அது நிச்சயமாக இழந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு, உன் மனைவி உனக்கு கிடைப்பா, தைரியமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போச்சு. அப்போ ராமன் பார்த்தான், இந்த கோதாவரி நதியை கேட்டேன், ஏ கோதாவரி நதியே, என் மனைவியை காணவில்லையே, இந்த நதிக்கு அதிதெய்வமாக இருக்கிற பெண் தெய்வமே, அவள் எங்கே போனாள், அவளுக்கு என்ன ஆனது சொல் என்று கேட்டேன். அவள் ஒரு நதி தெய்வம், அவள் நேரில் தோன்றி சொல்லியிருக்கலாம். அங்கிருந்த மரங்களை கேட்டேன், விருட்ச தெய்வங்களே என் மனைவிக்கு என்ன ஆனது என்றேன். யாரும் வாய் திறக்கவில்லை. 30 கோடி தேவர்களே யாராவது எனக்கு சொல்லுங்கள், என் மனைவி என்ன ஆனாள், யாரும் சொல்லலை. அப்படி இருக்கிற போது இந்த சாதாரண பறவை தன் உயிரை பணயம் வைத்து எதிர்த்ததோடு இல்லாமல் எனக்கு விஷயத்தையும் சொல்லிற்று. இது எனக்கு உயிரை கொடுத்தது, இது தெய்வத்துக்கு சமம், தந்தைக்கு சமம் என்று சொல்லி தன் தந்தை தசரதனுக்கு என்ன ஈமக்கிரியைகள்லாம் செய்வானோ அந்த பிரம்மமேத சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணினான். ஏகி ஏகி வால்மீகி எழுதுகிறார். இந்த ஜடாயுவை பார்த்துக்க, ராமர் சொல்கிறான், போ போ, ஒவ்வொரு உலகமாக தாண்டி நீ மேலே போவாயாக. உன்னை யாராவது தடுத்து நிறுத்தினால் தசரதன் மகன் ராமன் அனுப்பினான் என்று சொல். இதற்கு மேல் உலகம் இல்லை என்று சொல்லப்படும் விஷ்ணுலோகமாகிய வைகுண்டத்துக்கு போவாயா, உன் ஆத்மா நற்கதி அடையட்டும் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வச்சான். இப்போ என்ன வேடிக்கை அப்படின்னா, ஆச்சாரிய பரம்பரையில் ஒரு கதை சொல்லுவாங்க. மடம் கட்டுற விஷயமா 2 உத்தம வைஷ்ணவர்கள் போய் அந்த சோழராஜாவை பார்க்க போயிருக்காங்க. அந்த சோழராஜா கேட்டான், வாங்க வாங்க, நாமதாரிகளாக இருக்குது, ரொம்ப நாளாச்சு நாமதாரிகளை பார்த்து வாங்க, என்ன விஷயமா இந்த மடம் கட்டணும், கொஞ்சம் நீங்கள் இந்த இடம் பட்டா விஷயமா கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் செய்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னா, ராமாவதாரத்திலே ராமன் நான் இந்த ஒரு அவதாரத்தில் என்ன நான் மனிதனாகத்தான் நினைத்திருக்கிறேன், நான் தெய்வமாக நடந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், ஆத்மான மானுஷம் மணியே அப்படின்னு சொன்னோமா. ஆனால் ஒரு ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தானே, ஒரு சாதாரண மனுஷன் மோட்சம் கொடுக்க முடியுமா? அது எப்படி? அப்போ அந்த இடத்துல அவன் பரமாத்மான்னு காமிச்சிட்டான் இல்லையா, அவன் மேக்கப் கழிச்சு போச்சா, அவன் ஆக்டிங் போச்சாங்க அப்படின்னு. உடனே 2 பேரும் பார்த்தாங்களா, என்னடா நம்ம ஒரு காரியமாக வந்தால் அங்கே தான் ராமாயணம் மகாபாரதம்னா இங்கே பெரிய ராமாயணமாக இருக்குது, இவன் ராஜா பிடிச்சி மடக்கிறான் நம்மளை போட்டுன்ட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு குச்சி குச்சின்னு கேட்குறாரு, இது என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. இதுக்கு ஒரு பதில் இருக்குது அப்படின்னு ராஜா பார்த்தான். சரி, அவங்களுக்கே திடமாற்றமாக இருக்கும் போட்டு இருக்குன்னுட்டு மந்திரிக்கிட்ட வேறு காரியமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவங்க பெருமாளே இப்படி விக்கெட்டில் மாட்டி விட்டுயே வந்த இடத்துல இன்டர்வியூலாம் நடக்கும்னு நாங்கள் கண்டோமா, இது மாதிரி கேள்வி கேட்குறானே. அவர் இல்லை, நம்ம குரு சொல்லியிருக்காரு, சத்தியசந்தன் சொன்ன வார்த்தை நடக்கும், ராமன் சத்தியசந்தன், பொய் பேசாதவன், உண்மை தவிர பொய் பேசாதவன், அதனாலே சத்தியனை ஜெயதி, சத்தியத்தினாலே ஜெயித்தான் என்று சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லி மகாராஜா பார்த்து, என்ன மகாராஜா கேள்வி கேட்டீங்க, பதில் கேட்குறதுக்கு திரும்பாமல் அந்த பக்கமே திரும்பிகிட்டு இருக்கிறீங்கன்னு. நீங்கள் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்கப்பா அப்படின்னு. சரி, சத்தியனை ஜெயித்தி, ராமன் சத்தியசந்தன், உண்மை தவிர பொய் பேசாதவன், அந்த அறத்தின் வலிமையினாலே அனுப்பினான், அவன் பரமாத்மாவாக அனுப்பவில்லை, மனிதனாகத்தான் அனுப்பினான் அப்படின்னு சொன்னோடனே ராஜா பார்த்தான், அடே பரவாயில்லையே, ரொம்ப அருமையான பதில் என்று சொல்லி ஒரு தட்டு நிறையா பொற்காசுகளை கொட்டி அவர்கள் கேட்ட உபகாரத்தையும் செய்து அனுப்பினானா. குரு பார்த்தாராம், என்ன நம்ம சிஷ்ய கோடிகள் 2 பேரும் தட்டு நிறையா காசு வாங்கிட்டு வராங்க அப்படின்ட்டு. ஏய் என்னப்பா இப்படி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன கலெக்ஷன் ஏது அப்படின்னு கேட்டவுடனே, இங்கே சிதறிய முத்து ஒரு முத்தை எடுத்து விற்றோம், அதற்கு கிடைத்த கூலி. அப்போது எப்படிலாம் அந்த காலத்தில் ரசிச்சிருந்துருக்கிறாங்க. ஜடாயு என்பவன் மனிதனாய் பிறந்து மோட்சம் போனானா, பிராமணனாய் பிறந்து மோட்சம் போனானா, அந்த ஜென்மத்திலேயே மோட்சம் போனான். அது மட்டும் இல்லை, சாகரத்துக்கு முன்னால் ராமா, நான் உனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணும், நான் இந்த மாதிரி பறவையாக பிறந்துட்டேன், எனக்கு ஒரு நற்கதி கொடுன்னு கேட்டானா? கேட்கல. அவன் கேட்காம இருக்கிற போதே இவனாக போய் கொடுத்தான்.
தசரதனுக்கு நாங்கள் 4 பேர் பிள்ளைகள், குகனே இன்னிலிருந்து 5 பேர்றான்னா. சுக்ரீவனா அவனை பார்த்து உன்னோட சேர்த்து 6 பேர் அப்படின்னா. நரமாம்சம் திங்கிற ராட்சசன் விபீஷணன் அவனை பார்த்து உன்னோட சேர்த்து 7 பேர்றான். அப்போது சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய அந்தஸ்து என்ன, இவங்களுடைய அந்தஸ்து என்ன? கடைசியில் வைகுண்டம் போகும்போது எல்லாரையும் தானே கூட்டிகிட்டு போனான், சுக்ரீவனையும் சேர்த்தானே கூட்டிகிட்டு போனான். சுக்ரீவன் என்ன பெரிய மகா ஞானியா? அவன் பெண்மோகத்தினாலும் மதுமோகத்தினாலும் சொன்ன வாக்கை மறந்து குகையிலே அடைபட்டு கிடந்தவன். அவனுக்கு என்ன கருணை காட்டினான்? அதனால அந்த ராமனுடைய கருணையை எண்ணி பாருங்கள் என்று ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணின ராமானுஜர், அவரை நீங்கள் அடைஞ்சிங்கன்னு சொன்னால், திக்குற்ற கீர்த்தி ராமானுஜரை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை நான் முன் ஜென்மத்தில் செஞ்சது, இந்த ஜென்மத்தில் செஞ்சது, இந்த சரீரமாக இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் தன் கருணா கடாட்சத்தினாலே போக்கியவன். விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குற்றவாளர் எப்பிறப்பைதியும் ஆக நின்றால் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆற்றும். அவன் அந்த குற்றத்தோடையே அந்த பிறப்புடைய மோட்சம் அடைவான் என்று ராமானுஜர் அருள் செய்திருக்கிறார். என்று ராமானுஜருக்கு அப்படி ஒரு பெருமை இருக்குது என்று இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் நிறைய பாசுரங்களை விட்டுட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு பாசுரம் நடக்கலாம் நினைக்கிறேன். அதில் 107வது பாசுரம். இதில் திருவரங்கத்தமுதனார் ஒரு பெட்டிஷன் போடுறார். என்புற்ற சீலத்து ராமானுஜா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்து இறந்து எண்ணறிய துன்புற்று வெயினும் சொல்லுவது ஒன்று உண்டு, உன் தொண்டர்களுக்கே அன்புத்திருக்கும்படி என்னை ஆக்கி இங்கு ஆட்படுத்தேன். அதாவது எனக்கு இனிமேல் பிறப்பு கொடுக்காதேன்னு சொல்லி பகவானை மிரட்டுறதுக்கு ஒரு ஆத்மாவுக்கு அதிகாரம் இல்லை. பிரகலாத ஆழ்வான் என்ன கேட்டான், நரசிங்க பெருமாள் உனக்கு என்னடா வரம் வேணும்னு கேட்டப்போ, எனக்கு மோட்சம் கொடுன்னு நான் கேட்கல, எனக்கு பிறப்பு கொடுத்தா கொடு, ஆனால் ஒன்று மறக்காத பிறவியாக இருக்க வேண்டும். நான் எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியில் ஒன்று மறக்காதவனா நான் இருக்கணும், அப்படி வச்சு நான் போதும்னு கேட்டேன். பராசரப்பட்டர் என்ன சொன்னார், பெருமாளே எனக்கு பிறவி கொடுக்காதேன்னு நான் கேட்கல, அப்படி நீ பிறவி கொடுக்கறதா இருந்தால் ஸ்ரீரங்கத்தில் எச்சியில் பொறுக்கிற ஒரு நாயாக நான் பிறக்கும்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை நக்கி சாப்பிடக்கூடிய ஒரு நாயாக நான் பிறந்தால் போதும் அப்படின்னு. அது மாதிரி இவர் ராமானுஜர்கிட்ட திருவரங்கத்தமுதனார் சொல்கிறார், எனக்கு எத்தனை பிறவி கொடுத்தாலும் சரி, ஆனால் உன் தொண்டர்களுக்கு தொண்டனாக இருக்கும்படி எனக்கு. இந்த வரவேற்புரை வழங்கினவர் ஒவ்வொரு அன்பருக்கும் கௌரவம் செய்யும்போது ஒன்று கவனித்தேன், எல்லாருடைய பேருக்கு பின்னாலேயும் சுவாமிகள் சுவாமிகள் சுவாமிகள்னு சேர்த்து சொன்னார். ராமானுஜருக்கு தொண்டனானவன் அனைவருமே நமக்கு சுவாமிகள். அப்போது அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தினார். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு பரிபாஷை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஒருவருக்கு பார்க்கும்போது அடியே தேவரீர் திருமேனி வாங்கோ, தேவரீர் அடியனுடைய இல்லத்துக்கு பொன்னடி சாத்த வேண்டும், தேவரீர் திருமாளிகைக்கு வந்து பிரசாதம் ஏற்கும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது, தீர்த்தம் கிடைக்க பெறுமோ, இப்படியெல்லாம் அவங்க பரிபாஷைகள். சாதாரண சாப்பாட்டில் சாற்றமுது திருக்கண்ணமுது அப்படிதான். குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு தீர்த்தம் என்றால் புனிதப்படுத்துவது. இதெல்லாம் யார் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ராமானுஜர் ஏற்படுத்தினார். ராமானுஜர் அவர் எப்படி படைக்க வச்சார்? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் உயிர் துறந்தான் என்றால் நம்மளாம் என்ன சொல்கிறோம், அவர் மண்டையை போட்டாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் பேசக்கூடாதியா? அவர் திருநாடு அலங்கரித்தார் அப்படின்னு சொல்லி, ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படி சொல்லி படுதுங்க. செத்து போயிட்டான்னு சொல்லாதீங்க, இது ரொம்ப மோசமான வார்த்தை. அப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய தேக வியோகம் என்பது அது ஒரு திருக்கல்யாணம். அதாவது இந்த ஜீவாத்மாவானது இந்த பூவுலகை விட்டு ஸ்ரீ வைகுண்டத்துக்கு அந்த நித்திய மணவாளனை அடைய போகிறது. அது திருக்கல்யாணம், அது வருந்துவதற்குரிய விஷயம் இல்லை. அந்த காலத்துலலாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய கடைசி சாவுக்கு போயிட்டால் திரும்பி குளிக்கக்கூடாதுப்பா, அது தீட்டு இல்லை
என்கிற அளவுக்கு அதை புனிதமாக வச்சுருந்தாங்க. வர வர அந்த நம்பிக்கையெல்லாம் வீக்காக போயிடுச்சு. ஆனால் ராமானுஜர் தான் முதல்ல இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ பக்தியை பிரபலப்படுத்தினார். ஸ்ரீ விஷ்ணு பக்தி ஒன்று, ஸ்ரீ வைஷ்ணவ பக்தி அது ரொம்ப சிறப்பாக தான் சொல்கிறார். இன்புற்ற சீலத்து ராமானுசா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்து இறந்து. உடம்புன்னு வந்துட்டாலே வியாதி தான். வியாதி இல்லாத உடம்பு யாருக்கும் இல்லை. எல்லார் கையிலையும் ஹேண்ட்பேக் இருக்கும், ஹேண்ட்பேக்கை விட மாத்திரை இருக்கும். அப்படி இருக்குது நமக்கு வாழ்க்கை. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட உடம்பு கிடைச்சாலும் எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவதும். நீ எவ்வளவு கஷ்டம் வேணாலும் கொடு, எத்தனை பிறப்பு வேணாலும் கொடு, ஆனால் உன் தொண்டர்களுக்கே அன்புற்று இருக்கும்படி என்னை ஆக்கி இங்கு ஆட்படுத்து. ராமானுஜதாசன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு நான் தாசனாக இருக்க வேண்டும், சரமாவதி தாசனாக இருக்க வேண்டும். அடியேன் ராமானுஜதாசன் என்பதுதான் என்னுடைய வாக்கில் விளங்கக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஒரு ஜீயர் இன்னொரு ஜீயரை சந்திக்கிற போது ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கொள்ள வேண்டும் அது ஆச்சாரிய பரம்பரையில் சொல்லப்பட்டிருக்கு. இவர் அடியேன் ராமானுஜதாசன் அவர் காலில் விடுவார், அவர் அடியேன் ராமானுஜதாசன் என்று இவர் காலில் விடுவார். அப்படி ரெண்டு ஜீயர்களும் பரஸ்பரம் ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது மட்டும் இல்லை, சத்சிஷ்யனோடு சதாச்சாரியனோடு வாசி இல்லை என்று ராமானுஜ பாரம்பரியம். ஒரு நல்ல குருவுக்கும் ஒரு நல்ல சீடனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு குருவை வணங்குவது எப்படி முறையோ அதே போல் குரு சிஷ்யனை வணங்குவது முறையே. பெரிய நம்பிகள் ராமானுஜர் வணங்கினார், பெரிய நம்பிகள் குரு, இவர் சிஷ்யர். அப்போ எல்லோரும் கேட்டாங்க, இது என்னது தலைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் குரு சிஷ்யன் என்பது ஒரு பரஸ்பர உபகாரம் தானே தவிர, ஒரு ஞான நிலை வந்துட்டா சிஷ்யன் குருவை கண்டிக்கலாம், சிஷ்யன் குருவை உத்தாரகம் பண்ணலாம், அதனால் குரு சிஷ்யனை வணங்கலாம் என்று சொன்னார். அதனால அப்படிப்பட்ட ஒரு பணிவு அடக்கம் என்ற ஒரு பாரம்பரியத்தை ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ராமானுஜர் ஏற்படுத்தினார். ஆணவம் அகம்பாவம் என்று தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த பிரச்சனையான சமுதாயத்திலே அடக்கம் பணிவு என்பவற்றை கற்றுக் கொடுத்த இந்த மகானுடைய இந்த அற்புதமான இந்த நன்னாடிலே நாம் எல்லாம் பசி மறந்து இந்த நல்ல விஷயங்களை இவ்வளவு நேரம் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த பெங்களூர் ராமானுஜ மடத்துக்கும் சம்பந்தப்பட்ட எல்லா தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அன்பர்களுக்கும் இந்த கோவில் கைங்கரியாளர்களுக்கும் இதுவரை அமைதியாக இருந்து இதை கேட்டு அடியனை உற்சாகப்படுத்தின ஸ்ரீ வைஷ்ணவ மகனியர்களான உங்களுக்கும் நன்றி கூறி, இறையருள் இருக்குமானால் இன்னொரு முறை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.